எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. இந்த புடவையை கட்டி முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சுப்பா. நல்ல வேலை அண்ணி வந்து ஃபிளீட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இல்லைன்னா என்ன ஆயிருக்கிறது? முடியல சாமி. இந்த பட்டு சாரியெல்லாம் எதுக்கு கட்டணும்? சாதா சாரியிலலாம் ஃபங்க்ஷன் வச்சா நடக்காதா? இதை கட்டிட்டு இருக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு இருக்கு. அப்பனா ரெடி ஆயிட்டியா? ம், எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேனா? இந்த சாரி நல்லா இருக்காங்க? நீதான் என்னோட தேவதையாச்சே. என் தேவதைக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகா இருப்பான். போதும் சார், ஐஸ் வச்சதெல்லாம் போதும். அப்படியே உருக்கிட்டேன் பாருங்க. அப்பனா நான் ஒண்ணு விளையாடலாம். சீரியஸா சொல்றேன், ரொம்ப 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 அழகா இருக்கேன். தேங்க்யூ சார். ஏய் சாரா, அது என்னன்னே தெரியல அருண்குட்டி. எப்ப பார்த்தாலும் உங்களை ஏதாச்சும் கலாய்க்கணும்னா டக்குனு என் வாயில சாருன்னு தான் வருது. நான் என்ன பண்றதா? வரும் வரும், ஏன் வராது? என்ன? நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன், ஆன்சர் பண்ணுவியா? கேளுங்க. ஆமாம், ஒன்னு அருணன் கூப்பிடணும், இல்ல வேற ஏதாச்சும் பேர் சொல்லி கூப்பிடணும். அதை விட்டுட்டு அதே நடி எப்ப பார்த்தாலும் அருண்குட்டி அருண்குட்டின்னு கூப்பிட்டு இருக்கேன். இதுதான் இப்போ டவுட்டா? எனக்கு உங்களை அப்படி கூப்பிடணும் தான் தோணுது. அதான் ஏன்? அது ஏன்னு ரீசன்லாம் கேட்டா எனக்கு தெரியல. எனக்கு கூப்பிடணும்னு தோணுது, நான் கூப்பிடுறேன். ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா? பொண்டாட்டி என்னை எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு பிடிக்கும். அப்புறம் என்ன? எனக்கு அருண்குட்டின்னு கூப்பிடணும்னு தான் பிடிக்குது. அதனால நான் அப்படிதான் கூப்பிடுவேன். சரிம்மா சரி, உனக்கு எப்படி தோணுதோ அப்படியே கூப்பிடு. அத அப்படி வாங்க வலிக்க. இப்பதான் கரெக்டா ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியல் மாதிரி நடந்துக்கிறீங்க. என்ன என்ன சொல்ற? ஹஸ்பண்ட் மெட்டீரியலா? ஆமா மிஸ்டர் அருண்குட்டி. ஹஸ்பண்ட் மெட்டீரியல்னா என்ன தெரியுமா? வைஃப் என்ன சொன்னாலும் எல்லாத்துக்கும் ஆமா 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 சொல்லணும். வேற எதுவும் மறுத்து பேசவே கூடாதுங்க. அதான் இப்பதான் நீங்க கரெக்டா நான் எது சொன்னாலும் ஓகே ஓகே சொல்றீங்கல்ல. அதான் என் அருண்குட்டி பக்கா ஹஸ்பண்ட் மெட்டீரியல் நீங்க தான். அடியே போனா போது, சின்ன பொண்ணாச்சே, நம்மள நம்பி வந்த பொண்ணாச்சே, நம்ம எது சொன்னாலும் அந்த பொண்ணு மனசை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு எல்லாத்துக்கும் ஓகே ஓகே சொன்னா எனக்கு எப்படி ஒரு பேர் வச்சிருக்கேன்? அப்ப நான் சரி மிஸ்டர் அருண்குட்டி விடுங்க. எனக்கு வர இந்த சாரி கச கசன்னு இருக்கு. எப்ப ஃபங்க்ஷன்லாம் முடியுமா? ஏய் இப்பதானே புடவை கட்டிட்டு நிக்கிற, அதுக்குள்ள உனக்கு கட்டிட்டு இருக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கா? ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நீ ட்ரெஸ்ஸே சேஞ்ச் பண்ண முடியும். ஆ, அருண், நம்ம நம்ம வீட்டுக்கு போறோம்ல? ஆமா. ம், சரி. என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைங்க, சும்மா. அது ஏதோ முறைன்னு சொன்னாங்கம்மா. இந்த மாதிரி தாலி பிரிச்சு கோத்துட்டு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும், அது மாதிரிலாம் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. ஒண்ணு பண்ணலாம், இப்போ நம்ம 2 பேரும் நம்ம வீட்டுக்கு போகலாம். உனக்கு இங்க வந்து ஸ்டே பண்ணணும்னு தோணுச்சுன்னா இன்னும் 2-3 டேஸ் கழிச்சு நீயே வந்து இங்க ஸ்டே பண்ணிட்டு வா. என்ன, நான் மட்டும் தனியாவா? அப்ப நான் எப்படி எல்லா டைமும் நான் வந்து இங்க ஸ்டே பண்ண முடியுமா? அது நல்லா இருக்காதுல்ல. ஸ்டே பண்ணா என்ன தப்பு? முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க? எப்ப வந்தாலும் 2 பேரும் சேர்ந்து வரலாம்னு தானே சொன்னீங்க. இப்போ என்னன்னா, இங்க பாருங்க அருண், நான் நீங்க இல்லாம தனியாலாம் வரமாட்டேன். எனக்கு அம்மா சொன்னாங்க, எப்ப வந்தாலும் போனாலும் ஹஸ்பண்ட் கூட தான் வரணும் போகணும்னு. நான் தனியாலாம் வரமாட்டேன். நீங்க உங்களுக்கு எப்ப வரணும்னு தோணுதோ சொல்லுங்க, அப்ப வந்து ஸ்டே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஈவினிங் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஓகேவா? அப்ப நான்லாம் எதுவும் நினைக்கல. நீ வந்து ஸ்டே பண்றதுன்னா பண்ணுமா. நான் சொன்னா சொன்னதுதான். ஹஸ்பண்ட் மெட்டீரியல் எல்லாத்துக்கும் ஓகே தான் சொல்லணும், புரியுதா? சரி, இனிமே நீ எப்ப வந்தாலும் நானும் கூட வரேன், போதுமா? பட் எல்லா டைமும் நீங்க ஸ்டே பண்ண சொல்லக்கூடாது. மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நான் இங்க ஸ்டே பண்றேன். மற்ற டைம் வந்து உன்னை விட்டுட்டு நான் போறேன். நீ இங்க தங்கிட்டு வா, ஓகே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம இங்கே வந்துட்டு ஈவினிங் நம்ம வீட்டுக்கு போயிடலாம், ஓகேவா? நீங்கள் எப்போ ஸ்டே பண்ணுறீங்களோ நானும் அப்பயே ஸ்டே பண்ணிக்கிறேன். அப்ப என்ன? நான் சொன்னதுதான். உனக்கு வருத்தமா இல்ல? இல்ல, இங்க பாத்தீங்களா, வீடு ஃபுல்லா ஆள் இருக்காங்க. அங்க நம்ம 2 பேர் தான். அந்த மொத்த வீட்டுக்கும் நான் மட்டும்தான் ராணி. இல்ல, நல்லா ஜாலியா ஃப்ரீயா இருக்கலாம் பாத்தீங்களா? அதனால எனக்கு அங்க இருக்கதான் பிடிச்சிருக்கு. நிஜமா? ஆமா, அதுதானே என்னோட வீடு. என் வீட்டுல இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. என்கிட்ட நடிக்கிற இல்ல அப்பனா? எனக்கு தெரியாதா உன்னை பத்தி? எப்பவும் எல்லார் கூடயும் இருக்கணும்னு ஆசைப்படுற பொண்ணு, இப்போ தனியா இருக்கிறது தான் பிடிச்சிருக்குன்னு சொல்ற. அதுவும் எனக்காக தான் சொல்றல்ல. நான் என்ன பண்றது? ஆனா என்னால முடிஞ்ச வரையும் கண்டிப்பா உன்னை சந்தோஷமா பாத்துப்பேன். ஹலோ மிஸ்டர் ஹஸ்பண்ட் மெட்டீரியல், என்ன யோசனை?
ஒன்னும் இல்ல அப்பர்ணா, கீழே கூட்டிட்டு வர சொன்னாங்க, டைம் ஆகுதான், போலாமா? போலாம். ஐ லவ் யூ அப்பர்ணா. ஐ லவ் யூ மிஸ்டர் அருண் குட்டி. கயல் நல்லா பிடிச்சுக்கோமா, கீழே ஃப்ளீட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ண போறேன். ஓகே அண்ணி. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. என்ன கயல் பிடிச்சிருக்கா? அண்ணி நீங்க சாரி கட்டி விட்டு நல்லா இல்லாம இருக்குமா? சூப்பரா இருக்கு அண்ணி, தேங்க்யூ. சரி சரி அண்ணி, ரெடி ஆயிட்டல்ல, கிளம்பலாமா? இல்ல கயல், நீ இங்கே இரு, உன்னை அத்தை கூட்டிட்டு வர சொல்றப்ப நான் கூட்டிட்டு போறேன், அதுவரை இங்கே இரு. சரிங்க அண்ணி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, நான் போய் பாக்குறேன். சரிங்க அண்ணி. கார்த்தி, என்னடா மீட்டிங் அட்டன் பண்ண நீ தனியா பெங்களூர் போறேன்னு சொல்ற? இதுல என்ன இருக்கு சூர்யா? கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தர் போய் அட்டன் பண்ணி தானே ஆகணும். இங்க பாரு, உனக்கு இப்பதான் மேரேஜ் ஆயிருக்கு, உன்னை அங்க இங்கேயும் போக சொல்ல முடியுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் போயிட்டு வரேன். இல்லடா, நீ எதுவும் பேசாத, நான் பாத்துக்கிறேன், சரியா? இன்னைக்கு ஈவினிங் மீட்டிங், அப்புறம் 2 நாள் கான்ஃபரன்ஸ் இருக்கு. அப்போ எத்தனை மணிக்கு கிளம்புறேன்? 2 o'clock ஃபிளைட்ரா. ஸோ வீட்ல இருந்து அட்லீஸ்ட் 11 கிளம்பணும். ஃபங்க்ஷன் முடிஞ்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் கிளம்ப வேண்டியதுதான். ஓகேடா, 3 days தானே? சரி, அப்போ நாளைக்கு நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லல்ல? இதுல என்னடா ப்ராப்ளம்? அதான் எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருச்சே, இதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்க்க வேண்டியதுதான். நாளையில இருந்து அனிதாவும் ஆஃபீஸ் வரேன்னு சொன்னா. ஓகே, நான் வந்து வேணா பிக்கப் பண்ணிக்கிட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்டா, நாளையில இருந்து ஆதி ஸ்கூலுக்கு கிளம்புறானாமா, அதனால அவனே ட்ராப் பண்ணிடுவான். ஓகே சரி, நல்லா மாப்பிள்ள மாதிரி ஜம்முன்னு ரெடி ஆகியிருக்கேன். என்ன நேத்து கயல் கிட்ட நல்லா அடி வாங்கினியா, திட்டு வாங்கினியா? ஏன்டா கேக்குற? உன் தங்கச்சிக்கு இருக்க லொல்லு மாதிரி வேற யாருக்குமே இருக்காதுடா. என்ன ஓட்டுறா தெரியுமா? அப்பப்பா, அவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள போதும்னு இருக்குடா. சிரிக்கிறியா? நல்ல சிரி மகனே, சிரி. கடைசி பொண்ணுன்னு நல்ல செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்கடா. ஏய், அவ எங்களோட செல்ல பிள்ளை, அமைதியா இருந்துக்கோ. ஏதாச்சும் அவளை சொன்ன. சரி, டைம் ஆச்சு, ரெடி ஆயிட்டல? எங்க உன்னோட வைஃப காணோம்? என் வைஃப் தானே, என்னன்னே தெரியலடா. காலையிலே எழுந்து அவளை புடவை கட்டுடின்னு சொன்னேன். இல்ல நான் அப்புறம் கட்டிக்கிறேன்னு சொன்னா. அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு வந்து பார்த்தா ஆளையே காணோம். எங்க போனானே தெரியல. அவ ரெடி ஆனாலா இல்லையான்னு கூட தெரியல. கண்டிப்பா புடவை கட்டிருப்பால. ஏய், நீ வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சே கிட்டத்தட்ட 1 hour பக்கம் பேசிட்டு இருக்கோம். இந்நேரம் அவ கட்டி ரெடியா ஆயிருப்பா. நீ வேணா ரூம்ல போய் பாரு. அப்படிங்கிற? சரி, நானும் போய் பார்த்து அவளை கூட்டிட்டு வரேன். சரிடா. அப்பா நல்ல வேலை, இந்த சூர்யா வரதுக்குள்ள அண்ணி வந்து கட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு சாரி கட்ட தெரியலன்னு சொன்னா நிறைய கிண்டல் பண்ணுவாரோ, இவரை எப்படி சமாளிக்கிறது? ஆமா, கண்டிப்பா கிண்டல் பண்ணுவாரு. இவர்கிட்ட சொல்லவே கூடாது. எப்படியாச்சும் சீக்கிரமா சாரி கட்டி பழகிடணும். கயல், ரெடி ஆயிட்டியா? நல்லா இருக்கா சூர்யா? சூப்பரா இருக்க. என்னதான் பொண்ணுங்க மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகா இருந்தாலும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸுக்கு இருக்க லுக்கே தனிதான் தெரியுமா? எவ்வளவு அழகா இருக்க. பாரா. ஆமா, ஏன் ஆடாம அசையாம பொம்மை மாதிரி நிக்கிற? ஏன் கேட்க மாட்டீங்க? இந்த புடவைய கட்டுறது மாதிரி பெரிய கஷ்டம் எனக்கு வேற எதுவுமே இல்ல. இத கட்டிட்டு அப்படி இப்படி நடந்தா அவந்துருமோன்னு பயமா இருக்குங்க. அதான் அப்படியே நின்னுக்கிட்டேன். என்னடி காமெடி பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் அவந்துராது, அதான் பின்லாம் குத்திருப்பியே. ஆமா குத்திருக்கேன், இருந்தாலும் ஒரு பயம், அவ்வளவுதான். சரி, ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன் சூர்யா. ஏன் என்ன பார்த்தா ரெடியான மாதிரி தெரியலையா? ஏய், ஏதோ உன்கிட்ட மிஸ் ஆகுதே. இல்லையே, எல்லாமே ரெடி ஆயிட்டேனே. என்ன மிஸ் ஆகுது? கண்டுபிடிச்சிட்டேன் என்ன மிஸ் ஆகுதுன்னு. இரு வரேன். எங்க போறீங்க? இருமா வரேன். இப்பதான் மங்களகரமா அழகா இருக்க. அப்படியா? ஆமா அம்மோ, என்னால உன்னை இப்படி பார்த்துட்டு சொல்லாம இருக்கவே முடியல அம்மோ. ரொம்ப அழகா இருக்க. ஐ லவ் யூ டி செல்லக்குட்டி. ஏன் சூர்யா, உங்களுக்கு நான் சாரி கட்டினா ரொம்ப பிடிக்குமோ? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, இன்னைக்கு திடீர்னு போட்டெல்லாம் வச்சு விட்டீங்க, ஐ லவ் யூலாம் சொல்றீங்க. வந்ததுல இருந்து ரொம்ப சிரிச்சு பேசிட்டே இருக்கீங்க. அதான் கேக்குறேன், உங்களுக்கு நான் மாடர்ன் ட்ரெஸ் போடுறது பிடிக்காதோ? சாரி கட்டினா தான் பிடிக்குமா? அப்படிலாம் இல்ல அம்மோ, நீ எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகா இருப்ப. ஆனா பர்சனலா எனக்கு உன்ன சாரில ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சாரில பார்த்தா மொத்தமா நான் ஃபிளாட் ஆயிடுறேன். என்னம்மா பண்றது? ஓ
நித்யா எங்க போனா? நானும் காலையில இருந்து அவளை பார்க்கவே முடியல. எந்திரிக்கிறப்பவே மேடம் இல்ல. நானும் அவகிட்ட தனியா பேசணும் பேசணும்னு நினைக்கிறேன். எங்க போனானே தெரியல. நேத்து அருண் சொன்னதுல இருந்து மனசே சரியில்லை. நித்யா கிட்ட உட்காந்து மனசு விட்டு பேசணும்னு தோணுது. அவகிட்ட எல்லாமே சொல்லணும்னு தோணுது. எனக்காக இவ்வளவு பண்ணிருக்கல நித்யா. நான் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் தான் நினைச்சிட்டு இருந்தேன் நான் உன் மேல வச்சிருக்க லவ் தான் பெருசுன்னு. ஆனா இல்ல நித்யா, நான் ஜஸ்ட் அப்படி நினைக்கிறேன் போல. பட் நீதான் உண்மையான என் மேல லவ் வச்சிருக்க. எனக்காக ஒண்ணு ஒண்ணு பார்த்து பார்த்து செஞ்சிருக்க. எனக்காக எல்லாமே என்னால நம்பவே முடியல நித்யா. இப்ப கூட அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கூட என்னால நம்ப முடியல. என் மனசு ஃபுல்லா என்னென்னமோ சொல்லுது. உன்னை பார்க்கணும், கண்டிப்பா உன்கிட்ட நிறைய பேசணும். இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா உன்னை வெளியே கூட்டிட்டு போய் தான் நான் பேச போறேன். என் மனசுல இருக்கிற மொத்தத்தையும் உன்கிட்ட சொல்லணும் நித்யா. நான் உன்னை பார்த்ததுல இருந்து இப்ப வரையும் நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு மொத்தமா உன்கிட்ட சொல்லணும். அதான் வெயிட் பண்றேன். இந்த ஃபங்க்ஷன் முடியட்டும். ஏன் இப்படி இருக்கு? நானும் எந்திரிச்சதுல இருந்து இப்ப சரியாயிடும் அப்ப சரியாயிடும்னு பார்த்தா ஒரு மாதிரி டயர்டாவே இருக்கு. ஒரு மாதிரி தலை சுத்திக்கிட்டே வருது. என்னவா இருக்கும்? திடீர்னு ஏன் இப்படி இருக்கு? ம் நேற்று நைட்டு சரியா தூங்கலையா? இல்லையே, நல்லா தான் தூங்குனேன். ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. ஒருவேளை நைட்டு சரியா சாப்பிடல, அதனால அப்படி இருக்குமோ? இவர்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா இல்ல வேண்டாம். அப்புறம் பயந்துருவாரு. உடனே ஹாஸ்பிட்டல் போலான்னு நிற்பாரு. இல்லைன்னா மாமா கிட்ட சொல்லி என்னன்னு செக் பண்ண சொல்லுவாரு. வேண்டாம்ப்பா சாமி. அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் முடிடும், சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த தலை சுத்தல் சரியா போயிடும்னு நினைக்கிறேன். ஆமா, போய் சாப்பிட்டு பார்க்கலாம். சரி, இப்படி உட்காந்து பேசிட்டே இருந்தா எப்படி? நல்ல நேரம் போயிட்டே இருக்கு. ஆமா அண்ணி, பிள்ளைங்களெல்லாம் வர சொல்லியாச்சு. வந்துருவாங்க. வந்த உடனே ஆரம்பிச்சிடலாம். சரிங்க அண்ணி. அண்ணி, அப்புறம் பிள்ளைங்கள இன்னைக்கு அனுப்பிடுவீங்கல்ல? ஆமா அண்ணி, 2 பேரையுமே நல்ல நேரம் பார்த்து அனுப்பி வைக்கணும். அதுதானே முறை. ஆமா ஆமா. அடடே, பிள்ளைங்க வந்துட்டாங்க. பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்காங்க. 2 பேருக்குமே இந்த Dress அவ்வளோ நல்லா இருக்கு. ஆமா ஆமா, அழகா இருக்காங்க. அதான் பிள்ளைங்க வந்துட்டாங்களே, ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம். 2 ஜோடியும் உட்காருங்கப்பா. மன போட்டு வச்சிருக்கோம்ல, உட்காருங்க. ஓய் பட்டர்ஃப்ளை, எனக்கு வின். நல்லா பார்த்து வச்சுக்கோ. அடுத்து நமக்கு தான். சோ இதே இடத்துல நாம 2 பேரும் உட்காந்துருப்போம். ஓ, அப்படிங்களா சார்? பட் அதுக்கு முன்னாடி கல்யாணம்னு ஒன்று ஆகணும். அதுக்கப்புறமா தான் இந்த ஃபங்க்ஷன்லாம் நடக்கும். ஏய், இதுவரை ஏன்டி வெயிட் பண்ணணும்? ஸ்ட்ரெயிட்டா கல்யாணத்தன்னைக்கே மாமா உனக்கு தங்கத்திலே தாலி போட்டுடுறேன். அப்போ ஓகே தானே? அதெல்லாம் இல்ல. எனக்கு 3 முடிச்சு நீங்க போடணும்ல, அது மஞ்சள் கயிறுல தாலி கட்டினா மட்டும்தான் நடக்கும். எனக்கு மஞ்சள் கயிறுல தான் தாலி கட்டணும். பாருடா, ஏன் முட்டைக்கண்ணி அப்ப ரெடியா தான் இருக்கா? கவின், சும்மா இருங்க. நீங்க கேட்டீங்க, நான் சொன்னேன், அவ்வளவுதான். அதுக்காக சரி, அப்புறம் வேற என்னெல்லாம் ஆசை இருக்கு? அதுவும் சொல்லிடுமா. ஒன்னொன்னா நான் செஞ்சிருவேன்ல. ஆமா, இப்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. இப்பதான் நின்னு என் ஆசையெல்லாம் கேட்டு அதெல்லாம் நிறைவேற்றுற மாதிரி. அமைதியா இருங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? பக்கத்துல அக்கா இருக்கா. நீங்க என்னன்னா தைரியமா பேசிட்டு இருக்கீங்க. அண்ணி தானே? உங்களுக்கு அண்ணிதான், எனக்கு அக்கா. இவ்ளோ பயம் இருக்கவ அன்னிக்கிட்ட இன்னும் சொல்லாம இருக்க கூடாது. எல்லாத்தையும் சொல்லியிருக்கணும். நீ சொல்லாம இருந்தா ஏன் தப்புலாம் இல்லப்பா. நான்லாம் எவ்வளவு நல்ல பையன் தெரியுமா? உன்னை லவ் பண்றேன்னு என் அண்ணனுங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன் என் தங்கச்சிங்களுக்கு கூட தெரியும். கவின், நீங்க வேற. நான் மட்டும் மறைக்கணும்னு நினைப்பேனா? அவகிட்ட எல்லாத்தையுமே சொல்லலான்னு தான் நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில கூட அவகிட்ட போய் சொல்லலான்னு போனேன். ஆனா அவ ஒரு மாதிரி டல்லாவே இருந்தா. என்னன்னு தெரியல, டயர்டா பெட்ல உட்காந்துருந்தா. அக்கா உன்கிட்ட பேசணும்னு சொல்றப்போ எனக்கு ஏதோ டயர்டா இருக்கு வைஷு, இப்ப பேச வேண்டாமே, அப்புறம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம் சரி ரெஸ்ட் எடுக்கட்டும் நான் வந்துட்டேன். நான் என்ன பண்றது? சொல்லலாம் தான் நினைக்கிறேன் கவின். ஆனா ஏதாச்சும் ஒண்ணு நடக்குது. டயர்டா இருக்குன்னு சொன்னாங்களா? ஏன் உடம்பு சரியில்லையா? இல்ல, நல்லாதான் இருக்கா. நானும் தொட்டு பார்த்தேன், ஃபீவர்ல தான் இருக்கான்னு. தெரியல, ஆனா டல்லா தான் இருக்கா. சரி விடு. அவங்களுக்கு என்ன டயர்டோ? ஒருவேளை அண்ணா இன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேல ஊருக்கு போறேன்னு சொன்னாருல்ல, அதனால ஒருவேளை டல்லா இருக்காங்களோ என்னமோ. ஆமால, இருக்கலாம். அதான் கூட இருக்கலாம் தான் நினைக்கிறேன். தெரியல. நானும் அக்கா கிட்ட பேசணும். இன்னைக்கு ஆபீஸ்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கண்டிப்பா பேசிடுறேன். சரி. மழையடிக்கு சிறு பேச்சு, வெயிலடிக்கு ஒரு பார்வை, உடம்பு ஓய், என்னடி சைட் அடிக்கிறியா? ஆமா. என்ன? ஒண்ணும் இல்ல. பட்டர்ஃப்ளை, புதையிற வரையில் உடன் வரக்கூடுமோ? என்ன மேடம்
ரெடியா? என்ன இது ஃபர்ஸ்ட் டைம் தாலி கட்டுற மாதிரி பில்டப் கொடுக்குறீங்க? ம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுமா. இது ஜஸ்ட் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் அவ்வளவுதான். அது முடிஞ்சிருந்தாலும் இப்ப திரும்பி என் பொண்டாட்டி கழுத்துல தாலி தானம்மா கட்ட போறேன். எத்தனை முறை கட்டினாலும் தாலி தாலி தானே. ஓகே மிஸ்டர் அருண் குட்டி, நான் ரெடி. சொல்ல போனால் என் நாட்களை வண்ணம் பூசி தந்தவளும் நீதான். துள்ளல் இல்லா என் பார்வையில் துண்டில் மீனாய் வந்தவளும் நீதான். எத்தனை நாள் பார்ப்பது. என்ன சூர்யா பார்த்துட்டே இருக்கீங்க? என்னன்னு தெரியல கையல், ரொம்ப அழகா இருக்கியா, பார்த்துட்டே இருக்கணும்னு தான் தோணுது. தோணும். சூர்யா டைம் ஆகுது, என்ன பேசிட்டு இருக்கீங்க? சூர்யா என்ன பண்றீங்க? அதெல்லாம் டைம் ஆகுதுன்னு சொல்றாங்கல்ல. கேக்குது. என் பொண்டாட்டி அழக கொஞ்ச நேரம் ரசிக்க விட மாட்டேன்றாங்கப்பா. நிழல் தரும் இவள் பார்வை வழி எங்கும் இனி தேவை. உயிரே உயிரே. நல்லபடியா தாலி பெருக்கு முடிஞ்சது. 2 ஜோடியும் நல்லா இருக்கணுமா, எப்பவும் சந்தோஷமா, எல்லா செல்வங்களும் பெற்று வளமோட இருக்கணும். நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க. அனிதா, ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு, நான் போய் எல்லாம் பேக் பண்ணட்டுமா? என்ன பேக் பண்றதுக்கு இருக்கு? நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டு தான் வந்திருக்கேன். நீங்க ஜஸ்ட் பெட்டியில மட்டும் எடுத்து வச்சா போதும். சரியா? சாப்பிட்டுட்டு போவீங்களா? வாங்க. என்னடி சொல்ற, எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எனக்கு தெரிஞ்ச வரையும் எல்லாமே எடுத்து தான் வச்சிருக்கேன். ஏதாச்சும் இல்லைன்னா பாத்துக்கலாம். ம். தோசை வர காலி ஆகுற மாதிரி இருக்கு. போய் சொன்னா அங்கிருந்து கொண்டு வந்து வைப்பாங்க. அண்ணா கிட்ட சொல்லாமா? அண்ணா சொல்லுங்கம்மா, என்னம்மா கூப்பிட்டீங்க? அண்ணா, அங்க சாப்பாடு கம்மியா இருக்க மாதிரி தெரியுது. தோசை கம்மியா இருக்குண்ணா, கொஞ்சம் எடுத்துட்டு வர சொல்றீங்களா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்மா, கவின் கொண்டு வருவான். நீங்க எதுக்காக இந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க? நீங்க வந்து உட்காருங்கம்மா. என்னண்ணா இது, நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், நாம வேலை செய்யாம? அதெல்லாம் இல்ல, யாராச்சும் ஒருத்தர் அங்க இருக்கணும்லண்ணா, நான் பாத்துக்கிறேன். சொன்னாலும் கேட்க மாட்டேன்றீங்க. சரிங்கம்மா, எனக்குள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் அங்க பாக்குறேம்மா. சரிங்கண்ணா, நான் அதை சொல்லலான்னு தான் கூப்பிட்டேன். நீங்க போய் பாருங்க. சரிம்மா தங்கச்சி. அப்போ கவின் மாப்பிள்ள கொண்டு வந்துருவாருனா சரி. இட்லி அங்க இருக்க உங்களுக்கு வச்சுட்டு தான் வந்தேன். சரி போய் பாப்போம். லக்ஷ்மி, லக்ஷ்மி. யோ, என்ன வேணும் உனக்கு? இவ்ளோ பேர் இருக்க வீட்ல லக்ஷ்மின்னு என்ன பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்க? என்னையா வேணும் உனக்கு? என்ன லக்ஷ்மி இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படியா பேசுவாங்க? வேற எப்படி பேசுவாங்க? உன்கிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன், என்ன பார்த்தாலும் என்கிட்ட வந்து பேசாதன்னு. சொல்றதெல்லாம் உன் காதுல விழவே விழாதா? எப்ப பார்த்தாலும் வந்து பேசிக்கிட்டே இருக்கேன். என்ன லட்சுமி நீ, நான் உன்னை பார்த்தே 6 மாசம் பக்கம் ஆகுது. இருந்தாலும் உனக்கு பிடிக்கலங்கிறனால உன்கிட்ட பேசாம ஒதுங்கி ஒதுங்கி போனா, நீயும் இப்ப மாறுவேன் அப்ப மாறுவேன்னு பார்த்தா நாளுக்கு நாள் உன் கோபம் அதிகமாதே தவிர உனக்கு என் மேல இருக்க கோபம் குறையவே குறையாதா லட்சுமி? நான் நான் பண்ணது தப்புதான் லட்சுமி, இல்லைன்னு சொல்லல. என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி, அதை புரிஞ்சுக்க மாட்டியா? இப்படி பார்த்தோம் பார்க்காத மாதிரி எப்படி உன்னால இருக்க முடியுது? நடிக்காதையா? உன் நடிப்பை நம்புறதுக்கு நான் ஒன்னும் பழைய லக்ஷ்மி கிடையாது. நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? எந்த காரியம் ஆகணும்னா எப்படி பேசுவேன்னு எனக்கு தெரியாது. உன் கூட வாழ்ந்தது ஒரு 3-4 வருஷமா இருந்தாலும் உன்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு காரியம் ஆகணும்னா நீ எப்படி பேசுவேன்னு எனக்கு தெரியும். சி, உன் வாயால் என்ன லக்ஷ்மின்னு கூப்பிடாத, எனக்கே அசிங்கமா இருக்கு. அம்மா எங்க போனாங்கன்னே தெரியலையே. நானும் வீடு ஃபுல்லா பார்த்துட்டேன். அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் போல இருக்குன்னு பார்த்தா எங்க போனாங்க? அங்க சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்களே, அங்க இருப்பாங்களோ? அங்க ஒரு வேளை என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு பார்க்கலான்னு போயிருப்பாங்களோ? இன்னும் அங்க மட்டும்தான் நம்ம பார்க்கல. சரி, அங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். இங்க, அட இங்கதான் இருக்காங்க. ஆனா யார்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்களே, யார்கிட்ட பேசுறாங்க? இன்னொரு முறை என் பேரை கூப்பிட்டுட்டு பின்னாடி வந்துகிட்டு இருந்த அவ்வளவுதான் பாத்துக்கோ. நீ பண்ண துரோகத்தை என்னால மன்னிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. என்னைக்குமே உனக்கு என்கிட்ட இருந்து மன்னிப்பு கிடைக்கவே கிடைக்காதியா? நீ பண்ண காரியம் அந்த மாதிரி. ஹாய், வணக்கம் உறவுகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோ பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பர்த்டே விஷஸ் இருக்குது, நம்ம சொல்லிட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு நமக்கு குமரன் நித்யா ஐடியிலேருந்து அவங்களோட பையனுக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பையன் பேர் சாம் ரியாஸ். ஹாப்பி பர்த்டேடா செல்லக்குட்டி, நீங்கள் எப்போவுமே லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும். இந்த இயர் நீங்கள் நினச்சதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். இந்த ஆன்ட்டியோட விஷஸ். இப்போது நம்ம வீடியோ பற்றி பேசலாம். இன்னைக்கு வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்
புடிச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம 2 ஜோடிக்குமே தாலி பெருக்கு ஃபங்ஷன் முடிச்சுட்டோம். ஸோ, இதுக்கப்புறம் அவங்க ஸ்டோரி அவங்கவங்க வீட்ல வந்து ஸ்டார்ட் ஆகும். அவ்வளோதான் மேரேஜ் மோடு, ஃபங்ஷன் மோடு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து கதைக்குள்ள தீவிரமா போலாம். இதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாவே மூவ் ஆகும். அ அதுக்கப்புறம் நாம வந்து இன்னொன்னும் காமிச்சிருப்போம். இந்த மாரி அனிதா, கார்த்திக் வந்து ஊருக்கு போற மாரி நான் காமிச்சிருப்பேன். அதுவும் கண்டிப்பா ஊருக்கு போவாரு. இதுல சில பேர் வந்து அனிதாவும் கூட போட்டுங்கிற மாரி சொல்றீங்க. பட் நான் எடுத்த கான்செப்ட் படி கார்த்திக் மட்டும் தான் ஊருக்கு போறாரு. அதனால நம்ம பார்க்கலாம் அடுத்து என்ன ஆக போதுன்னு. அ அப்புறம் இன்னைக்கு நான் ஃபைனலா முடிக்கிறப்போ ஒரு இதோட தான் முடிச்சேன். அம் அ ஐ மீன் அனிதாவோட அம்மாவும், சூர்யாவோட அப்பாவும் பேசிட்டுருக்கப்போ, அ பேசிட்டுருக்காங்க கோவமா. அது யாராச்சும் பார்த்துருவாங்களோ! அப்டிங்கிற ஒரு ஷாக்கோட தான் இருக்கு. அனிதா தான் அவங்க அம்மாவ போய் பார்க்க போறாங்க. பட் இருந்தாலும் அனிதா உண்மையாவே அவங்க அம்மாவும், அவங்களும் பேசிக்கிறத கேட்பாங்களா? இல்ல வேற யாராச்சும் கேட்பாங்களா? இல்ல யாருமே கேட்க மாட்டாங்களா? இந்த டைமும் அந்த ட்விஸ்ட் ரிவீல் ஆகாம அப்டியே போயிடுமான்னு நமக்கு தெரியல. நாளைக்கு தான் தெரியும். ஸோ, அது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அம் அது நாளைக்கு ஒரு வேள யாராச்சும் இவங்க 2 பேருத பேசிக்கிறது கேட்கிறதா இருந்தா, அது யார் கேட்பாங்க? அதுதான் என்னோட கொஸ்டின். அனிதா தான் கேட்க போறாங்களா? இல்ல வேற யாராச்சும் கேட்க போறாங்களா? அதுதான் என்னோட கொஸ்டின். அப்படி ஒரு வேள கேட்காம இந்த டைமும் ரிவீல் ஆகாம அப்படியே போயிடுமா? அப்படிதான் என்னோட கொஸ்டின். ஸோ பார்க்கலாம் யாரெல்லாம் கரெக்ட்டா ஆன்சர் பண்றீங்கன்னு. அப்புறம் நான் மறக்கலங்க. ஏன்னா முன்னாடியே நான் உங்ககிட்ட என்ன ட்விஸ்ட்டுன்னு கேட்டப்போ சொன்ன ஆன்சர்ஸும் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது வந்து நாளைக்கு வீடியோல கண்டிப்பா அந்த ஐடியும் நான் மென்ஷன் பண்றேன். இப்போ நான் கேட்ட கொஸ்டின்க்கான ஆன்சரும் நீங்க சொல்லுவீங்கல்ல, அது கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, அதுவும் நான் கண்டிப்பா நாளைக்கு வீடியோல சொல்றேன். பார்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்குன்னா, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவ ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, ஹைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க எல்லாரையுமே நான் நாளைக்கு வீடியோல மீட் பண்ண வரேன். பாய்.